கற்பெண்ணும் திண்மை உண்டாக்க என்ற வள்ளுவரின் வாக்குக்கிலேயே நானோ இதே நாட்டின் ஏழை குடும்பத்தில் பெண்ணாக பிறந்து சங்கீதா என்ற பெயர் பெற்று ஆமா என் அண்ணனை காண வேண்டும் இப்பொழுது செல்ல வேண்டும் அண்ணா எனக்கு ஒரு சந்தோஷமான செய்தியா? அப்படி என்னன்னா செய்தி இது? அப்பேற்பட்ட சந்தோஷமான செய்தி தெரியுமா? என்ன செய்தி? உனக்கு திருமணம். எனக்கு திருமணமா? இல்ல நான் உங்களுக்கு தான திருமணம். இல்ல உனக்கு தான் திருமணம். இல்ல உங்களுக்கு தான் திருமணம். இல்ல உனக்கு தான் திருமணம். இல்ல நான் உங்களுக்கு தான திருமணம். அண்ணா கண்ணி இருக்க காலை விட கூடாது. ஆகினால் முதலில் உனக்கு தான் திருமணம். பிறகு நாம எனக்கு திருமணம். அண்ணா நீங்க சொல்றது எல்லாமே உண்மைதான். அண்ணா முதல்ல உங்களுக்கு திருமணம் நடக்கணும். எனக்கு ஒரு அழகான அண்ணி வரணும். நீங்க இருவரும் ஒன்றா சேர்ந்து முதல்ல பெற்று எடுக்கிற ஒரு ஆண் குழந்தை தான் நான் திருமணம் செய்வேன். என்னமா இது? எனக்கு திருமணம் நடக்கணும். அழகான அண்ணி வரணும். யாரும் ஒரு அண்ணி சேர்ந்து முதல் பிறக்கிற ஆண் குழந்தை தான் நீ திருமணம் செய்ய போறீங்க. ஆமாண்ணா நடக்கிற காட்சி மாதிரி. அப்படியே என் மகன் வளர்ந்து வாரி வளர்ந்து தருவாங்க. எப்படி இது பண்ணி மாதிரி சைலன்ஸ் கொஞ்சம் அந்தேறானா ஆளுமை பார்த்து திருமணம் செய்வது மனிதன மனக்கோட்டை வச்சிருக்குமா? அப்படிங்களா? அந்த மனக்கோட்டை எப்படி தெரியுமா? எப்படி உனக்கு அழகான ஆடவரை பார்த்து விட்டு திருமண நாளை குறிப்பிட்டு பத்திரிகை அடிச்சுட்டு திருமணத்துக்கு மட்டும் தயாரா இருந்தா அதுவே போதுமா? என்னெல்லாம் பேசுறீங்க? பாத்தீங்களா நம்ம இப்ப கூரை வீடு ஒரு மழைக்கே தாங்காத வீடு. அப்படி இருக்கும் பொழுது என்னை யாருனா வந்து கட்டிட்டு போவாங்க. கூரை வீட்டுல இருந்தா திருமணமே நடக்கக்கூடாதுன்னு இருப்பதை வைத்து திருமணம் வாழும். உனக்கு திருமணம் எப்படி தெரியுமா? எப்படின்னா நம்முடைய அத்தவக சேகருக்கும் உனக்கு தான் திருமணம். யார் முகத்திர சேகரா? நம்மளோட அத்தவக சேகருக்கா? அண்ணா நீங்க சொல்றீங்க சரி, நம்ம அத்தவக நான் கட்டிக்கிறேன். ஆனா இப்ப இருக்கிற விலைவாசிக்கு அவன் காரு கேட்கறா, பைக்கு கேட்கறா. சைலன்ஸ் கொஞ்சம் முன்னாடி கொஞ்சம் அமைதியா இருங்க. நகைலாம் போட சொல்றாங்கண்ணா. சவரம் எல்லாம் கம்மியா தான் விற்கிறான். 1,20,000 பயம். உனக்கு எத்தனை சவரம் வேணுமோ கேளு, நிச்சயமாக நான் போடுவேன். எனக்கு நீங்க அதிகமா ஒன்றும் போட தேவையில்ல. கொஞ்சமா ஒரு 60 சவரம் போட்டா போதும். 60 சவரம்? ஏமா இவன்
திருமணம் எப்படி நடக்கும்? எப்படி நடக்குது? மாலையிட்டு மணமுடிக்க திருமணம் என்றால் மாலையிட்டு மனம் முடிக்க திருமண நாள் வரவே பூந்தேரிலே அமர்ந்து ஊர்வலமாய் வரவே மாலையிட்டு மனம் முடிக்க மனம் முடிக்க கோலமிட்ட குலமகளாய் குங்குமத்தின் அழகியா மாலையிட்ட மண்டபத்தில் மணி மீது நீத்தவள் மங்களமணி மாறு மனமால வந்திருவே மாலையிட்டு மனம் முடிக்க திருமண நாள் வர வேண்டும் பூந்தேரிலே அமர்ந்து ஊர்வலமாய் வர வேண்டும் மாலையிட்டு மனம் முடிக்க ஆ நாம் இருவர் ஒருவர் விட்டு ஒருவர் இருவர் இப்படியே சந்தோஷமா இருக்கணும். ஆமாண்ணா. இருந்தாலும் இருந்தாலும் இப்படியே பேசிக்கிட்டு போனா நேரம் போனதே தெரியாது. மணியோ 10 ஆயிடுச்சு. என்னதாம்மா சாப்பிடுறதுக்கு இருக்கு? ஐயோ அண்ணா நேத்து நம்ம வீட்டுல அரிசி தாண்டி ஆயிடுச்சுண்ணா. அரிசி வச்சுக்க. என்னண்ணா? ஏத்தே அரிசி காலி அடிச்சு சொல்றேன். ஏம்மா ஏத்தே அரிசி காலி அடிச்சு சொல்றியே. அரிசி இருக்கும் போதே சொல்லிருந்தா நேத்து வேலைக்கு போயிட்டு வரும்போது வாங்கிட்டு வந்துருக்கல. ஆமாண்ணா. போய் காலி அடிச்சு சொல்றேன். சாப்பாடு செய்ய சொல்றேன். எப்படி ஆகுது பசி நான் தாங்குவேன். எப்படிமா பசி போட்டு இருப்பேன்? என்னண்ணா செய்யுது? அண்ணா எப்பொழுதுமே இருக்கும்போதே சொல்லணுமா? அப்படியா? அண்ணா நான் தோழிகளோட விளையாடிட்டு இருந்தேனா? சரி. அதனால மறந்துட்டேன் நான். வேற ஒண்ணும் கிடையாது. ஐயா, ஆமாண்ணா. சாப்பாடு தான் செய்ய சொல்றேன். ஆமா, குடிக்க தண்ணியில் இருக்கா ஐயா? அண்ணா நான் எழுந்திருந்து முன்னதாகவே குழால தண்ணி நின்னு போச்சுண்ணா. நீ எழுதுறதுக்கு முன்னாடியே குழம்பு தண்ணி நின்னு போச்சா? ஆமா, எத்தனை மணிக்கு நான் எழுந்தேன்? அண்ணா நான் சீக்கிரமா எழுந்துட்டேன். அப்படியா? அதிகாலை 7:30 மணிக்கெல்லாம் எழுந்துட்டேனா? 7:30 மணி அதிகாலையா? நாலு இருந்து 7:30 மணிக்கு எழுந்திருக்கல. 9:30 மணிக்கு எழுந்திரு. அப்படியா? மாமியார் வீட்டுக்கு போன் வச்சியா? 10:30 மணிக்கு எழுந்திரு. ஆகட்டண்ணா. மாமியார் கேப்பா, எவன் இவனு வளர்த்து கேப்பா. எங்க அண்ணனா வந்தாருன்னு சொல்லுங்க. பெருமையா சொல்லு, ஒரு மாலை ஒன்று வாங்கி போட்டு போவாங்க. யாரு மாடிக்கு வேற. என்னண்ணா? என்னங்க பிறந்தவங்க 7 மணிக்கு எழுந்திருப்பாங்க. ஏ, பிரம்ம முகூர்த்த நேரம் காலையில 4:30 மணிலிருந்து 5:30 மணிக்குள்ள எழுந்திருமா? அப்படியா? 7 மணி வரையிலும் யாரா தூங்குவாங்களா? பெற்றெடுத்த தாய் தந்தை இதை வளர்த்திருந்தா நம்ம யாருமே இந்த குறை சொல்ல மாட்டாங்க. இந்த அன்னுடைய பாதுகாப்பு வளர்ந்து நீ ஆகினார் பார்ப்பொருள் அனைவரும் தவறாக பேசுவாங்க. அண்ணா உளவாய 3 நாள் மூடலாம். ஊர்வாயை மூட முடியாது. உளவாயை மூடவே முடியாது. ஒரு பெண்ணாக விடுபட்டால் இப்படித்தான் வாழணும் ஒரு வாழ்க்கை. எப்படி வேணுமானாலும் வாழணும் ஒரு வாழ்க்கை. இப்படித்தான் வாழணும் ஒரு வாழ்க்கையை நாம் வாழணுமா? அப்படிங்களா? ஐயா, அண்ணா, தண்ணி உடையில சொல்றேன். இப்போதே நீ தம்பி குளக்கரைக்கு தண்ணி எடுத்து வா. நான் வேலைக்கு போயிட்டு வரும்போது நிச்சயமா அரிசி வாங்கி வருவேன். அப்படியா? ஒரு நாள் சேர்ந்து சமைத்து சாப்பிடலாம். ஆகட்டண்ணா. ஆனால் வந்து குளக்கரைக்கு போற சொல்றேன். குளக்கரைக்கு போயிட்டு வரும்போது கீழே குளிக்கத்தலை நிமிராம போகணுமா? அப்படியா? ஆமா. அண்ணா, நான் உன்னோட தங்கச்சிண்ணா. கீழே குளிக்கத்தால நிமிராதுதான் போவேன். ஆமாண்ணா. ஏன் தெரியுமா கீழே குளிக்கத்தலை நிமிராம போகணும்னு சொல்றேன். காலை கெட்டு போச்சு. யார் வீட்டு பொண்ணு எப்ப என் மரா எப்ப தள்ளி பாக்கலாம். ஆகினால் கீழே குடிநீரத்துல நிமிராம போயிட்டு நிமிராம வரணும். ஆகட்டண்ணா. ஆகட்டுமா? அண்ணா. நல்வாழ்த்தை நான் உரைக்கிறேன். நல்ல நல்வாழ்த்தையே
வானத்தை போல மனம் படைத்த மன்னவனே பனி துளிய போல குணம் படைத்த தென்னவனே அந்த வானத்தை போல மனம் படைத்த தனம் பெறலாம், தானியம் பெறலாம், குணம் பெறலாம், குபேர சம்பத்து பெறலாம். ஆனால் கொடுக்க வேண்டும் என்ற மனம் படைத்திருக்க வேண்டும். அத்தகைய மனமடைத்த இன்னும் திருவெற்றியூர் நகரத்தைச் சேர்ந்த இன்னும் மெக்கானிக் ரமேஷ் ஐயா, மெக்கானிக் ரமேஷ் என்று சொல்லக்கூடிய கலை என்பர் 101 ரூபாய் அன்பளிப்பு அளித்துள்ளார். அது மட்டுமல்லாது அன்பளிப்பளித்த அனைத்து உலகளுக்கும் எனது கலைக்குழு சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு நாடகத்தை துவக்குகின்றோம்.
நெமிலி நகரத்தைச் சேர்ந்த ஐயா பிரவீன் என்று சொல்லக்கூடிய கலையன்பர் எனது கலைக்குழுவின் மகனுடன் நடிக்கக்கூடிய பொக்கத்துறை நகரத்தைச் சேர்ந்த வெடி சிரிப்பு சேகரையா அவர்களை பாராட்டி 501 ரூபாய் அன்பளிப்பு அளித்துள்ளார். அன்னார் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி தெரிவித்து வரும். நன்றி, வணக்கம். நாடகம் துவக்கம். அப்படிப்பட்ட இந்த விஜயபுரி நாட்டில் மகனாக பிறந்து ஆனந்தன் என்று பெருமெடுத்து வாழ்த்து வருகிறேன். நானும் எல்லாரும் சென்று பட்டப்பட்டுகளை விடுத்து விட்டு தாய் வந்துள்ளேன். சென்று தாய் தந்தையை பார்க்க வேண்டும். பார்க்கலாம். ஒரு பாட்டி ஒண்ணு பச்சை ஜாயிட்டு போட்டுன்னா இன்ட்ரோல் போயிடு அயல்நாடு சென்ற இளவரசன் இந்த வழியாகத்தான் வர வேண்டும். நாட்டில் நடைபெறும் மது தெரிகிறது. பிரிந்து சென்றால் அவன் விதியை பிடிக்கலாம். வரப்பட்டு வருவான